Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோ கிளிப் லாஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தது வந்துட்டு ஒரு நாள் நைட் லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு எல்லாருமே வீட்டிலேருந்து வெளியில் போயிருந்தாங்க. அத்தை மாமா எல்லோரும் வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு மணி நேரம் ஒர்க்குக்காக, ஒரு அவசர ஒர்க்குக்காக வெளியில் போயிட்டாங்க. ஸோ அன்றைய நைட் வந்து எப்படி இருந்தது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோக்குள்ள ஜஸ்ட் ரேண்டமாக எடுத்துருந்தேன். அனைத்து நைட் வந்து எனக்கு அப்படியே போயிடுச்சு. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கிளிப் வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத தான் எடுத்திருக்கேன். நான் வந்து குக்கரில் ஒரு கிலோ வந்துட்டு குடல் கிரேவி பண்ணுறதுக்காக குடல், தென் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டு வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அந்த குடல் மூழ்கிற அளவு வந்துட்டு தண்ணி விடணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படியே விட்டுட்டா அதிலே தண்ணி விட்டு நல்லா வரும். ஸோ அதுவரையும் நம்ம நல்லா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அந்த குடல் மூழ்கிற அளவு தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி இருக்கிற அளவு விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில்ஸ் வந்துட்டு விட்டுக்கலாம். ஸோ இன்னொரு சைட் குக்கரில் வந்துட்டு மட்டன் கொஞ்சம் வந்துட்டு வேக வச்சுருக்கேன். தென் மார்னிங் சாப்பிட்ட லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் இருந்தது. காளான் கிரேவி, தென் தயிர், இந்த சாப்பிட்ட லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு வேறு ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் மாற்றி நான் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு தென் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு சைட் பை சைட் இந்த ஒர்க்கையும் நான் பார்த்துட்ருந்தேன். வெஷல்ஸ்லாம் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே விசில் வந்துட்டு 4 விசில்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் குடல் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு தென் அதை வந்து என்ன பண்ணினா ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு வானலில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில், தென் அதில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது பிடிக்காது அப்படின்னா இது ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிடலாம். தென் வந்து கொஞ்சம் வரமிளகா, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வேக வச்சுருந்த குடல் எடுத்து அதிலே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா சுண்டி வரும்போது கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா குடல் கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அன்றைக்கி டேஸ்ட் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ஸ்வீட்காக பாதுஷா செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேங்க. இதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 கப் இந்த கப்பில் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். தென் அதுலேயே 1 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தென் எந்த கப்பில் வந்து நம்ம அளவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் வந்துட்டு நான் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். தென் உதுத்து விட்டால் நல்லபடி உளுந்து விடணும். இப்படி இந்த பதம் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தென் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு சப்பாத்தி மாவு
பிசைகிற அளவு இருக்கணும். இப்படி ஆக்சுவலி வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி லேயராக இருக்கணும். இந்தளவு வந்து நம்ம பிசைஞ்சு இதை வந்து ஒரு 2 ஹார்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ஸோ இந்த 2 ஹார்ஸ்க்கு நடுவில் அகைன் ரேஷன் கார்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். பக்கத்துலேயே கிராமத்து சேவை மையத்துக்கு போயிட்டு நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷனுக்கு போயிருந்தோம். அங்கே தம்பி போயிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, எதுக்காக இதை பண்ணுறீங்க, எதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குறீங்க, இது பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தார். ஸோ போயிட்டு வந்த பிறகு அதே மாதிரி அதே கப்பில் வந்துட்டு 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் வந்துட்டு தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகை வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். சர்க்கரை அதிலே வந்துட்டு 2 ஏலக்காய் வந்துட்டு அப்படியே இருந்தால் இது பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக சும்மா ஜஸ்ட்டு போட்டுட்டு அந்த ஏலக்காயை வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக 2 ஏலக்காயை நான் அப்படியே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் ஆக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா காய்ச்சிட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாகை வந்து காய்ச்சிக்கணும். இப்படி நல்லா நுரைச்சி வரும்போது சிம்மில் வச்சுட்டு தென் வந்து அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகு ரெடி ஆகிடும். ஸோ சைடில் வந்துட்டு 2 ஹார்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எண்ணெயை காய வச்சு நம்ம வந்து பாதுஷா வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் எண்ணெயை காய வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த மாவு வந்து திருப்பி எடுத்து நம்ம பிசையக்கூடாது. 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் அப்படியே எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி தட்டையாக்கி போட்டலாம். ஸோ உருண்டை பிடிக்கும் போதே இப்படி வந்து அந்த வடை ஷேப்பில் தட்டையாக வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து பிடிச்சிக்கணும். இப்படி போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். சென்டரில் இருக்க ஒரு ஹோல் இந்த இது நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா இருக்கும் பாதுஷா. இல்லைன்னா சீக்கிரம் வந்துட்டு மைதா மாவு அப்படிங்கிறதுனால சீக்கிரம் இதாகிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு எனக்கு நான் 2 பேட்சஸ்லேயே போட்டு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ எண்ணெயை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு பாதுஷா பிடிச்சி வச்சதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போட்டுட்டு தென் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு அகைன் பேக் சைடு வந்துட்டு திருப்பி போட்டுட்டு திருப்பியும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். பிகாஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா பாதுஷா வந்து மேலே வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பொறுமையாக கொஞ்சம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நம்ம வந்துட்டு அதை பேட்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஸோ எடுத்த உடனே பாதுஷா சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து பாவில் ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா உளுந்து உள்ளே இறங்கி வரணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு பாதுஷா அந்த பாவில் ஊறினா போதும். அதாவது எப்படியும் வந்துட்டு ஒவ்வொரு பேட்சஸும் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 10 மினிட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் பொறுமையாக வைக்கிறதுனால. ஸோ அந்த ஒரு 10 மினிட்ஸ் கேப்புக்குள்ளே நம்ம இந்த சிரப்பில் வந்துட்டு பாவில் வந்து இந்த பாதுஷா ஊறினா போதும். ஸோ அது வரலும் ஊற வச்சுட்டு நம்ம அடுத்த பேட்சஸ் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே இது வந்து நல்லா ஊறி இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து வேறு ஒரு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து வ்ளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஃபன்க்காக நாங்கள் எடுத்த வீடியோஸ் இது. அது ஜஸ்ட் இன்றைக்கி எனக்கு மெமரிஸில் ஷேர் ஆயிருந்தது உங்கள் கூட நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு பனானா புட்டிங். இந்த ரெசிபி வந்துட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் இதை அப்படியே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் இல்லாமல் பாருங்கள். பார்த்து 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 காப்பாற்று. நெக்ஸ்ட்டு நான் கரெக்டா ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஏக்கா நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவங்க நம்ம ஷெஃப் வந்து கேக்கை வெளியே எடுக்க போகிறாங்க. நல்லா வந்து பேக் ஆகிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். Wow, it's amazing.
மூணுவானா ஃபர்ஸ்ட் அதான் Wow, it's super. நல்ல கன்சிஸ்டன்ட்டோட அழகாக இருக்குது. இட்ஸ் வெரி டேஸ்டியா. இப்போ வந்து நம்ம சைடில் கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு. இட்ஸ் அமேசிங். மேடம் உங்களுக்கு கார்னர் எதுவும் தெரியாதா? ஒட்டலை அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னா. ஸோ வேகலை அந்த வெந்துருச்சு. வெந்துருச்சு. இது தம்பி இப்போ இதை தண்ணி கார்னரில் கிழிச்சு விடுங்கக்கா. கிளிக்குனா விட தேவையில்ல, அது வந்துடும். தள்ளுங்க, நான் எடுக்கிறேன் கார்னரில். வேணாம் சாமி. உங்களுக்கு தெரியாதுங்கக்கா. சரி சாமி. அண்ணி உள்ள விடு. இல்லை இது அப்படி டக்குன்னு ஒரு சில டைம் அஃபெக்ட் ஆயிடும். பார்த்தா ஆன் பண்ணி வச்சிடலாமா? அங்கே ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கான்னு பாரு. ஃபேன் கடியில் கொண்டு வச்சிடலாம். ஃபேன் கடியில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு தான் பரிமாறுறோம். ஓகே, இதோட அவுட்புட் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் டு நிபி ஃபுட் சேலஞ்ச். நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கவுத்து போகிறோம். வாவ், அவுட்கம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கட் பண்ணிட்டா தேஷ் வந்து கட் பண்ண சொல்லுங்க. Diyashai, happy birthday. அது மேலே ஊற்றின சக்கரை. Wow, how cute. அது வேணாம் அங்க இருக்கு. அதாண்டி நீ பண்ண வேலைதானாமா? அக்கா இந்த பிளேட் வச்சுக்கிறா. எலும்பு வைக்கிற பிளேட். தியா சூப்பரா இருக்கு போல. ஃபோட்டோ எடுத்து இது சாமி ஃபோட்டோ எடு. இருங்க ஐங்க. தியா வாயில கையிடு சாமி. தியா ஹேப்பி பர்த்டே. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹேப்பி பர்த்டே சொல்லி.